இமட்டும் காத்த தேவன் இனிமேலும் காக்கிறவராய், இனிமேலும் எங்களை பாதுகாக்கிறவராய், எங்களை வழி நடத்துகிறவராய், எங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கொடுக்கிறவராய், மீதியான இந்த வருஷத்தின் நாட்களிலும் நம்முடைய காரம் எங்களை ஆளுகை செய்ய அப்படியே எங்களை அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்து நடத்துங்க, எங்களோடு பேசுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்றைய நாளிலும் கூட நம்ம எந்த காரியத்தை தியானிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஆபிரகாமின் யுத்தமும் கர்த்தரின் சித்தமும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தியானிக்க போகிறோம். ஆபிரகாமின் யுத்தம், கர்த்தரின் சித்தம், இந்த தலைப்பு ஏற்கனவே இந்த காரியங்களை பைபிள் ஸ்டடி கிளாஸில் எடுத்திருக்கேன். ஆனால் அந்த விதமாக நாம் இதை தியானிக்க போவது இல்லை. அந்த காரியங்கள் வேறு, அந்த விதமாய் நாம் இதை தியானிக்க போவது இல்லை. வேறு கோணத்திலே ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை இந்த மாதத்தின் முதலாவது நாளிலே நமக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி கற்றுக் கொடுக்கும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டி இருக்கிறார். அந்த நேரம் வரைக்கும் என்ன செய்தியை கொடுக்கலாம் அப்படின்னா எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. எந்த வார்த்தையுமே எனக்கு ஆவியில் ஓகே அப்படின்னு இல்லை. கடைசியாக ஆண்டவர் இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தி இதை வேறு ஒரு கோணத்திலே ஆண்டவர் உணர்த்தினார். அந்த காரியத்தை தான் உங்களோடு கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஜெபத்தோடு கூட நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கவனத்தோடு கூட நம்ம காத்திருக்கலாம். ஆபிரகாமின் யுத்தம். ஆபிரகாமை பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். நம்மளுடைய ஆதி தகப்பன், விசுவாசிகளின் தந்தை ஆபிரகாம் அப்படின்னு சொன்னோனையே நமக்கு ஞாபகம் வருவது என்ன அப்படின்னா, ஒரு சாந்தமான ஒரு முகம், ஒரு அருமையான ஒரு முகம், ஒரு அன்பான ஒரு முகம். ஆபிரகாம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு அப்படியே ஒரு இமேஜ் வரும் நம்ம கண்ணு முன்னாடி, இல்லையா? இன்றைக்கெல்லாம் பாருங்கள் ஏஐ வந்துருச்சு. அதனால் எல்லாம் ஏஐயில் நம்ம பார்க்குறோம். நம்மளுக்கு பாருங்கள், இந்த தொழில்நுட்ப வசதிகள் பிசாசு எதுக்கெல்லாமோ அவன் எடுத்து பிரயோஜனப்படுத்துகிறான். ஆனால் நமக்கும் அது எப்படி அப்படின்னு சொன்னால், நமக்கு அது பிரயோஜனமான விதங்களிலே நம்ம அதை பயன்படுத்தி கொள்ளணும். அதுதான் கோலியாத்து கையில் இருக்கிற பட்டயம் போல தான். கோலியாத்து கையில் இருந்தால் அந்த பட்டயம் அது நிக்கிரகம் பண்ணுகிற பட்டயம். ஆனால் அதே தாவீது கையில் அந்த கோலியாத்தின் பட்டயம் வரும்போது அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், இதற்கு நிகரானது இல்லை அப்படின்னு தாவீது சொல்வார். அப்படி போல தான் இன்றைக்கி ஊடகங்களிலே இப்போ நம்ம ஆண்டவருடைய அந்த நாமத்தை நம்ம பேசுகிறோம். தாவீது சொல்கிற அந்த வார்த்தை என்ன? எடுத்துட்டு வா, அதற்கு நிகரானது இல்லை அப்படின்னு சொல்லி தாவீது அந்த வார்த்தையை சொல்லுவார். வசனங்களிலே அந்த காரியங்களை எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். அதே போல் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், அறிந்திருக்கிறார். சில காரியங்களை கற்றுக்கொள்ளும்படி நம்மை ஆண்டவர் நிலைநிறுத்தி இருக்கிறார். இப்போ ஆபிரகாம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன காரியம் ஞாபகத்துக்கு வரும்? ஒரு சாந்தமான முகம் ஞாபகத்துக்கு வரும். எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 12:1 நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது அந்த காட்சி ரொம்ப அழகாக இருக்கும். நான் வாசிக்கிறேன், நீங்கள் எல்லாரும் கவனிங்க. ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கிறதான அந்த காரியங்கள். இதை நம்ம மறக்கவே மாட்டோம். வாக்குத்தத்த வசனங்களை இதை நம்ம பிடிச்சு கொள்ளுவோம், இதை வச்சு ஜெபம் பண்ணுவோம் எல்லாம். ஆனால் பாருங்கள், இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரியதான ஒரு காரியம் இருக்கிறது. ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் போது ஏதோ ஒரு சாதாரண மனிதனல்ல ஆபிரகாம். கல்தையர் தேசத்திலே அன்றைய நாகரீகங்களிலே சுமேரியர் நாகரீகம் என்பது மிக உலக வரலாறுகள் எல்லாம் ஆச்சரியமாய் பார்க்கக்கூடிய ஒரு நாகரீகம். வரலாற்றில் நம்ம படிப்போம் சுமேரியர்களுடைய நாகரிகம். அன்றைய காலகட்டங்களிலேயே அவர்கள் என்ன பண்ணாங்க? கற்களால் அமைக்கப்பட்ட வீடுகளிலே குடியிருந்தவர்கள் சுமேரியர்கள். அப்படிப்பட்ட ஒரு தேசத்திலிருந்து தான் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். செல்வ செழிப்பு மிக்க கல்தேயர் தேசம், சினேயர் தேசம், பாபிலோன் என்பதெல்லாம் ஒன்றை குறிக்கிறது. அங்கே இருந்தவன் தான் ஆபிரகாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால், அவனுடைய பின்பகுதி அதை நம்ம டீப்பாக பார்க்க போகிறதில்ல. ஒரு புரிதலுக்காக லைட்டாக நான் டச் பண்ணிவிட்டு நான் மெசேஜுக்குள்ளே போக விரும்புகிறேன். அவங்க எப்படி அப்படின்னா, விக்கிரக தெய்வங்களை வணங்கினவர்கள், சின் என்கிறதான நிலவு தெய்வத்தை வணங்கினவர்கள் கல்தேயர் தேசம். பாருங்கள், சீனாய் மலை என்கிற வார்த்தைகள் கூட பார்த்திங்கன்னா, சீனாய் அப்படிங்கிறது அந்த சின் தெய்வத்தை அடிப்படையாக கொண்டு தான் சீனாய் மலை என்கிறதான பெயர் வரலாறு கூறுகிறது. சீனாய் மலை அப்படிங்கிற சின் தெய்வம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நிலவை அவர்கள் தெய்வமாக வணங்கினார்கள். அந்த கோயில்கள் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு மலை மேலே தான் இருக்கும். அவர்களுக்கு பல படிக்கட்டுகள் இருக்கிறது. இது வரலாறு குறிப்பிடப்பட்டுள்ள காரியம், வரலாற்றிலே உள்ள குறிப்புகள். ஆபிரகாமுடைய அந்த பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது வேதத்திலே நமக்கு அவ்வளோ டீட்டெயிலாக இருக்காது. அப்போ பார்த்திங்கன்னா, அவங்க படிகளிலே ஏறி போவாங்க, விழாக்கள் கொண்டாடுவாங்க, அருவருப்பான காரியங்கள் அங்கே நடக்கும். முதல் பேரை பலி கொடுப்பாங்க, அருவருப்பான காரியங்கள் நடக்கும். அங்கே பெண்கள் பலவிதமான அசுத்தமான காரியங்களுக்கு அவர்கள் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்டில் இருந்து தான் இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து அந்த தெய்வத்தை அந்த படியேறி போவாங்களாம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த கோயிலுக்கு போவாங்களாம்.
அப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்டில் இருக்கிற தாவீதுக்குள்ளே ஒரு உணர்வு உண்டாகிறது. ஏன் தாவீதை ஆண்டவர் அழைத்தார்? அந்த ஸ்டோரி ரொம்ப அற்புதமானது. நிறையா நம்ம மெசேஜில் கேட்டிருப்போம். விக்கிரகத்தை செய்யக்கூடிய ஒரு தொழிலை தேராகு செய்து கொண்டிருந்தார். அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணிடுவார், அந்த விக்கிரகத்தை எல்லாம் அடித்து உடச்சி போட்டு ஒரு விக்கிரகத்து கையில் குச்சி கொடுத்துட்டு, இந்த விக்கிரகம் தான் இதையெல்லாம் அடித்து உடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அவருடைய அது ஒரு கற்பனை கதை போல் அவங்க சொல்லுவாங்க. நிறைய மெசேஜில் இந்த மாதிரி காரியங்கள் ஊழியர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். என்ன அப்படின்னா, விக்கிரகத்தை அவர் வெறுத்தார், விக்கிரக வழிபாட்டை. உண்மையான தெய்வம் இது கிடையாது அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்ததுனால தான் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். இது அவன் அழைக்கப்பட்டதான ஒரு கதை. ஆபிரகாமை ஏன் அழைக்கிறார் என்கிற கதை. அழைத்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் வார்த்தைகளை. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, உன்னுடைய காரியங்களை நீ விட்டுவிட ஆபிரகாம் என்று சொன்னோன்னா ஆபிரகாம் போகிறாரு. ஆனால் பாருங்கள், இந்த ஆதியாகமத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஆதியாகமத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய காரியங்கள். அதை நம்ம ஒரு நாளைக்கு தனியாக அந்த காரியங்களை தியானிக்கணும். இந்த ஆதியாகமம் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், டக்குன்னு சொல்லிடுவோம் கேட்டால். இந்த ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், முபாகமம், இந்த பஞ்சாகமங்கள் இதை எழுதியவர் யார் அப்படின்னா ஆபிரகாம் அப்படின்னு சொல்லிட்டு மோசே இந்த பஞ்சாகமங்கள் எழுதினது யார் அப்படின்னா மோசே அப்படின்னு டக்குன்னு நம்ம சொல்லிடுவோம். இதுதான் யாருக்கு சட்டங்கள் அப்படின்னா யூதர்களுக்கு தேரா என்கிறதான சட்டங்கள். இன்றைக்கும் அவர்கள் அந்த காரியங்களை தான் படிக்கிறாங்க, அந்த நியாய பிரமாணங்கள் காரியங்கள். அதனால தான் மேசியாவா இயேசு வரும்போது சொல்லுவாங்க, மோசே எங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்துருக்கிறாரு, மோசையை காட்டிலும் நீ பெரியவரா அப்படின்னு சொல்லி இயேசுவை கேட்பாங்க. மேசியாவா அவரை ஏற்றுக்கொள்ளல. மோசே எழுதினதான இந்த பஞ்சாகமங்கள், ஆதி ஆகமத்திலிருந்து எல்லா ஆகமம்னு முடிகிறதுனால அதற்கு பேர் பஞ்சாகமங்கள். அந்த ஆகமங்களை எழுதியவர் மோசே. அப்போ பாருங்கள், இந்த காரியங்கள் இருக்கிறது, இப்படியாக சூழ்நிலைகள் இருக்கிறது. இந்த ஆதியாகமத்தில் சுவாரஸ்யமிக்க நிறைய காரியங்கள் இருக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன். என்ன அப்படின்னு சொன்னால் பார்த்தா, முதல் மனிதன் இந்த ஆதியாகமத்திலே நம்ம பார்க்கலாம். அதே போல் முதல் திருமணம், முதல் குடும்பம், முதல் பிரசவம், முதல் காணிக்கை, ஆபேல் கொண்டு வராருல முதல் காணிக்கை, முதல் கொலை, முதல் இசைக்கருவி, முதல் சாபம், மீட்பின் முதலாவது வாக்குத்தத்தம், இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய காரியங்கள் ஃபஸ்ட் அப்படிங்கிற காரியங்கள் ஆதியாகமத்தில் நிறைய, இன்னும் நிறைய நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு டைம் இல்லை, நம்மளுடைய சப்ஜெக்ட் அது இல்லை. ஒரு புரிதலுக்காக இந்த காரியத்தை சொல்லிவிட்டு நம்ம அப்படியே மெசேஜுக்குள்ளே போக போகிறோம். மீட்பின் முதலாவது வாக்குத்தத்தம் என்ன? ஆதியாகமம் 3:15, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இப்படி நிறைய காரியங்கள் முதல் வரும். முதலாவது மனிதன் ஆண்டவர் உண்டாக்குறாரு, ஃபஸ்ட்டு மேரேஜ் நடக்குது, ஃபஸ்ட்டு ஒரு குடும்பம் உருவாகுது, முதல் பிரசவம், முதல் காணிக்கை, முதல் கொலை, முதல் இசைக்கருவி, எல்லாம் முதல் சாபம், எல்லாம் இந்த ஆதியாகமத்துக்குள்ள சுவாரஸ்யங்கள் நிறைந்த புத்தகம் ஆதியாகமம். நம்ம இதை அப்படி ரசித்து படிக்கும்போது ஆண்டவர் சில ரெவலேஷன் நம்மளுக்கு கொடுப்பார். கர்த்தர் நல்லவர். இங்கே ஆபிரகாம் நமக்கு எப்படி அறிமுகமாகிறாரு அப்படின்னு சொன்னால், ஆபிரகாம் ரொம்ப சாதுவான ஒரு மனுஷன், ரொம்ப அன்பான ஒரு மனுஷன். ஆமாம், வேதாகமத்தில் ஆபிரகாமை குறித்து அதுதானே எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? விசுவாச வீரன் அப்படின்னு நம்ம ஆபிரகாமை நம்ம பார்ப்போம். விசுவாசத்தின் தகப்பன், விசுவாசிகளின் தகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆபிரகாமுடைய கேரக்டர் என்ன? ஒரு கேரக்டர் வைஸாக பார்க்கும்போது அவருடைய கேரக்டர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆதியாகமம் 12:1 பாருங்கள். நம்ம இந்த 3 வசனங்களை படித்தோம்ல, 4வது வசனம் இப்படி சொல்லும், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். கீழ்ப்படிதல், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் கீழ்ப்படினான். எபிரேயர் 11 ஆபிரகாமை புகழ்ந்து பாடும். எபிரேயர் 11வது அதிகாரம், எபிரேயர் 21 ஆபிரகாமை புகழ்வார். சரி, இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் உள்ளவன் ஆபிரகாம். ஏன் இந்த குணாதிசயங்களை பார்க்குறோம் அப்படின்னு உங்களுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய செய்திக்கும் ஆபிரகாமுடைய குணாதிசயத்தையும் நம்ம நோட் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய செய்தியோட தலைப்பு என்ன? ஆபிரகாமின் யுத்தமும் கர்த்தரின் சித்தமும். இதுதான் நம்மளுடைய செய்தியோட தலைப்பு. சரி, நம்ம செய்திக்குள்ளே போகலாம். பாருங்கள், இவர் எப்படிப்பட்டவர்? கீழ்ப்படிதல் உள்ளவர். அடுத்ததாக இவர் எப்படிப்பட்டவர்? ஆதியாகமம் 12:13 பாருங்கள். அதில் ஒரு சம்பவம் நடக்கும். விலைக்கு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லாததுனால அப்படியே நான் சொல்லிட்டு போகிறேன். தன்னுடைய மனைவியை பார்த்து என்ன சொல்லுவார்னா, எகிப்தியர்கள் ரொம்ப நீ அழகுள்ள பெண், அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், என்னை கொன்றுவாங்க. சாராலே, நீ என்ன பண்ண, எனக்கு நீ தயவு செய்யணும் அப்படின்னு சொன்னீன்னா, நீ என்னை சகோதரன் அப்படின்னு நீ என்னை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் சொல்லிடுவார். அந்த மாதிரி சொல்லிடுவார் ஆபிரகாம். அப்போ வம்பு தும்புக்கு போகாத ஒரு மனுஷன், கீழ்ப்படுகிற மனுஷன், வம்பு தும்புக்கு போகாத ஒரு மனுஷன். ஆதியாகமம் 12:13 இப்படியாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், நான் படிக்கிற கவனிங்க. ஆகையால் உன்னின் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு, உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல். அப்படின்னா என்ன? ஆபிரகாம் தேவையில்லாத வம்புக்கெல்லாம் போக மாட்டான். அப்படிப்பட்டதான ஒரு குணாதிசயம் உள்ள ஒரு மனிதன் இந்த ஆபிரகாம்.
அடுத்தது பாருங்கள், ஆதியாகமம் 13:8. நான் வாசிக்கிற கவனிங்க, நோட்ஸ் எடுத்துக்கிறவங்க நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளலாம். ஆதியாகமம் 13:8 என்னென்னா, ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நம் சகோதரர். அப்போ இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நிறைந்த இந்த ஆபிரகாமை நம்ம எப்போவுமே வேதாகமத்தில் சில கேரக்டர்ஸ்க்கெல்லாம் சில உருவம் கொடுத்துருப்போம் இல்லை? அப்படி தானே? வர்றதுக்கு முன்னாடி நம்ம மனத்திரையில் ஒரு இமேஜ் இருக்கும்ல, மோசேனா இப்படி தான் இருப்பார் இல்லை? கண்டிப்பாக நம்ம வேதாகமத்தை படிக்கும்போது கண்டிப்பாக மனிதனுடைய மூளை அப்படி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நம் சில காரியங்களை படிக்கும்போது நம்மளுடைய மனத்திரையிலே இந்த காட்சிகள் விரியும். இது மனிதன் அப்படி படைக்கப்பட்டிருக்கிறான். ஆண்டவர் கொடுத்த அற்புதமான ஒரு படைப்பு மனிதன். எந்த ஏஐ ரோபோட்டுக்கும் இல்லாத அற்புதமான காரியங்கள் நமக்கு உண்டு. ஸ்டோரேஜ் அதிகம். அங்கெல்லாம் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இல்லை. ஃபோனில் சொல்கிறோம் இல்லையா, இவ்வளவு தான் அந்த கெப்பாசிட்டி அப்படின்றதுக்கு அது ஒரு எம்பி அப்படி அந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஸ்டோரேஜ் இல்லைங்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்களா. நான் மனித மூளை அப்படி இல்லை, நல்ல லைப்ரரியில் ஸ்டோர் பண்ணிக்குமா, வேணுங்கும் போது அதை எடுத்து அசை போடுமா. ஆமாம், நம்ம அப்படிப்பட்ட படைப்பு. அப்போ காட்சிகள் விரியும் மனத்திரையிலே. ஆபிரகாம்னா இப்படி தான் இருப்பார், மோசேனா இப்படி தான் இருப்பார், யோசுவானா இப்படி இருப்பார், இயேசுனா இப்படி இருப்பார். நம்ம மனத்துக்குள்ளே ஒரு கற்பனையில் அப்படியே ஒரு இமேஜ் கொடுப்போம் பாருங்கள். அவங்களுக்கு ரொம்ப அழகானது அது. நம்ம ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கிற புரிதல் அப்படி அழகான ஒரு புரிதல் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார். மனிதனை ஆண்டவர் இவ்வளவு அழகாக படைத்திருக்கிறார். நம்ம மனத்திரையில் ஆபிரகாம் எப்படி பதிஞ்சிருப்பார் இவ்வளவு நாள் அப்படின்னா, ஒரு அப்பாவி, உலக வழக்கப்படி இப்படி சொல்லலாம் இல்லை, இந்த உலகத்தில் சொல்கிற மாதிரி. ஆபிரகாம் யார்? ஒரு அப்பாவி மனுஷங்க, ஒன்றும் தெரியாத மனுஷன், ஒன்றுமே தெரியாதுங்க, ரொம்ப சாதுவான மனுஷன், நல்ல மனுஷன், இப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சொல்லலாம் ஆபிரகாம். அடுத்தது என்ன சொல்லலாம்? ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஆள். ரொம்ப பயந்துக்குவார், வம்பு தும்புக்கு போக மாட்டார், தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பார், அமைதியான மனுஷன், இப்படியெல்லாம் சொல்லலாம். ஏன்னா வசனங்கள் அப்படியாக அடையாளப்படுத்துகிறது ஆபிரகாமை. அப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணுது. இந்த வசனங்கள்லாம் படிக்கும்போது நம்ம மனசில் ஆபிரகாம் அப்படி தானே பதிவார். கண்டிப்பாக நம்ம எல்லாருடைய மனதிலையுமே அவர் அப்படி தான் பதிவார். பாருங்கள், இப்படி தான் நம்ம மனசில் அவர் பதிஞ்சிருப்பார். நம்மளால் இதை மறுக்கவே முடியாது. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே மாறுபட்ட ஒரு ஆபிரகாமை அடையாளம் காட்டுகிறது வேதம் நமக்கு. அந்த வசனத்தை தான் நான் உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்க போகிறேன். இந்த எல்லா வசனங்களெல்லாம் உண்மையா? ஆமாம், முற்றிலும் உண்மை, இதற்கு மாற்று கருத்து இல்லை. இந்த காரியங்களிலெல்லாம் பார்த்த நாம் ஆபிரகாமை விட இன்னொரு பக்கம் இருக்கிறது ஆபிரகாமுக்கு. இந்த உலகம் சொல்லுமில்ல, என்னுடைய ஒரு பக்கத்தை தான் நீ பார்த்துருக்க, இன்னொரு பக்கத்தை நீ பார்க்கல அப்படின்னு சொன்ன மாதிரி, இப்படிப்பட்ட ஒரு ஆபிரகாமுக்குள் பயந்த சுபாவமுள்ள, அமைதியான, தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருக்கிற அன்பான, கீழ்ப்படிதலான ஆபிரகாமுக்குள் இன்னொரு முகம் இருக்கிறது. அந்த முகத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அந்த முகம் என்ன முகம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 14வது அதிகாரத்திலே அந்த சம்பவங்கள் அழகாக விளக்கப்பட்டிருக்கிறது. இங்கே தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், ஆதியாகமத்திலே சுவாரஸ்யமான சில சம்பவங்கள் இருக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன்ல. இது மிக முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். என்ன அப்படின்னு சொன்னால், முதல் யுத்தம். முதல் மனிதனை நம்ம பார்த்தோம், முதல் திருமணத்தை பார்த்தோம், முதல் குடும்பத்தை பார்த்தோம், முதல் கொலையை நம்ம பார்த்தோம். இங்கே நடக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், முதல் யுத்தம். அதுதான் நம்ம செய்திக்கு தலைப்பு, ஆபிரகாமின் யுத்தமும் கர்த்தரின் சித்தமும். இந்த ஆபிரகாமை நம்ம நினச்சிருப்போமா? இவர் கத்தி எடுத்து சண்டை போடக்கூடிய ஆளுன்னு சொன்னால் நம்ம நம்ப முடியுமா? நம்மளால் கண்டிப்பாக நம்ப முடியாது. அப்போ இந்த வசனங்களுக்கு மாறுபட்ட ஒரு ஆபிரகாமை நமக்கு அடையாளம் காட்டுகிறது ஆதியாகமம் 14வது அதிகாரம். வேதாகமத்தை இப்படி நம்ம படிக்கும்போது சில சுவாரஸ்யமான சம்பவங்களை பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். அந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அந்த சம்பவத்தை பார்த்தா தான் நம்மளுக்கு ஸ்டோரி புரியும். என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், இங்கே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காமிச்சேன். என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 13ல் நம்ம ஒரு காரியத்தை பார்த்தோம். ஆதியாகமம் 13ல் என்ன சொல்லப்பட்டிருக்கும்? 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, லோத்தோட மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமோட மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாகிறது. சகோதரனுடைய மகன் தான் லோத்து. அங்கே ஆபிரகாம் புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லும்போது லோத்தையும் கூட கூட்டிகிட்டு வந்திருப்பார். அப்போ இவங்க பெருகிறாங்க, பிளஸ்ஸிங்ஸ், பயங்கர பிளஸ்ஸிங்ஸு. அதனால் என்ன நடக்குது அப்படின்னா, ஆடு மேய்க்கிறதுல கொஞ்சம் அப்படியே டிஸ்டர்ப் ஆகுறாங்க. அந்த மேய்ப்பருக்குள்ளே பிரச்சனை வருது. இந்த மேய்ப்பருக்குள்ளே வந்த பிரச்சனை அப்படியே ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் உள்ளேயே வர்ற அளவுக்கு ஆயிடுச்சு. எப்போவுமே அப்படி தானே, நம்மளை சார்ந்தவங்களை யாராவது பேசிட்டா நம்ம பேசாமல் இருப்போமா? கண்டிப்பாக நம்மளுடைய வாய்கள் திறக்கப்படும். அப்படி தான் நடக்கும்போது, உனக்கும் எனக்கும் உன் மேய்ப்பருக்கும் என் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நம்ம சகோதரர்கள் பிரிஞ்சிடலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எடுக்கும்போது அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. ஆபிரகாம் அப்பவும் விட்டு கொடுக்குறாரு. நீ வலதுபுறமாக போனீன்னா நான் இடதுபுறம் போகிறேன்ப்பா, நீ இடதுபுறம் போனீன்னா வலதுபுறம் போகிற, உன்னோட சாய்ஸ், நீ தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னோட லோத்து தேர்ந்தெடுக்கிற இடம் என்னென்னா சோதோம் கொமோரா.
அந்த இடத்த லோத் எப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால், கண்களில் பார்க்கும்போது அது ரொம்ப நல்லா இருக்குது, எகிப்து மாதிரி இருக்குது, கர்த்தருடைய தோட்டமாக இருக்குது. அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள், ஆதியாகமம் 13 படித்து பாருங்கள். அந்த ஸ்டோரி ரொம்ப அழகாக போடப்பட்டிருக்கும். நிறுத்தி நிதானமாக படிக்கும்போது அந்த ஸ்டோரி நம்ம அழகாக நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். எப்போவுமே வேதாகமத்தை படிக்கும்போது பக்கத்தில் ஒரு நோட்டு, ஒரு பேனா, சில சம்பவங்களை ஆவியானவர் நம்மளுக்கு ஞாபகம் ஊட்டுவார், எழுதி வைத்துக்கொள்ளுங்க. அதை அப்படியே திரும்ப 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 படிக்கும்போது சில ரகசியங்களை கொடுப்பார். இப்படி தான் நம்ம வேதத்தை படிக்கணும், தியானிக்கணும், இந்த காரியங்களை நம்ம செய்யணும். கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த இடத்துல ஆபிரகாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே சோதோம் குமார். ஆனால் சோதோம் குமார் எப்படிப்பட்ட இடம்? மோசமான ஒரு இடம் சோதோம் குமார். அங்கே இருக்கிற காரியங்கள் நமக்கு தெரியும். ஆண்டவர் அந்த அழித்திருவார், அந்த காரியத்தை நம்ம நல்லா தெரியும். லோத்தோட மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் நம்ம நல்ல பரியச்சமான சம்பவங்கள். அப்போ இந்த காரியங்கள் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அவங்க பிரிஞ்சுட்டாங்க, அவங்க போயிட்டாங்க, இந்த காரியமெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு சம்பவம் இங்கே நடக்கிறது. ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த சோதோம் கொமோராவோட ராஜா கூட ஒரு 4 ராஜாக்கள் எதிர்த்து வராங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளக்கமாக பார்க்கலாம். அந்த ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் சினேயரின் ராஜாவாகிய அம்ராபேல், ஏலாசரின் ராஜாவாகிய அரியோகு, ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லா கோமேர், ஜாதிகளின் ராஜாவாகிய திதியால், இவங்க 4 பேரும் இந்த சோதோம் குமார ராஜா, அப்புறம் ப்ளஸ் ஒரு 4 ராஜா, இந்த பக்கம் 5 பேர், இந்த பக்கம் 4 பேர். ஆனால் 4 ராஜாக்கள் ஜெயம் எடுக்கிறாங்க. எடுத்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படியே இந்த சோதோம் குமாராவில் இருக்கிற எல்லா காரியத்தையும் சிறைபிடிச்சிட்டு போயிட்டாங்க. யாரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. லோத்துவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏன்னா சோதோம் கொமோராவில் யார் இருக்கிறா? லோத்து இருக்கிறா. இதை ஒருத்தன் தப்பி ஓடி வந்து ஆபிரகாமுக்கு சொல்லும்போது உடனே ஆபிரகாம் என்ன பண்ணுவார்? அப்போ தான் ஆபிரகாமோட இன்னொரு முகம் தெரிகிறது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் ஒரு காரியத்தை செய்வார். அங்கே தன் வீட்டிலே இருக்கிறதான அந்த மனிதர்களுக்கு அப்போ அத்தனை நாள் வரைக்கும் தெரியல. என்ன தெரியல அப்படின்னு சொன்னால், இவர்கிட்ட ஒரு யுத்த சேனை இருக்கா, ஆபிரகாமுக்கிட்ட ஒரு யுத்த சேனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் வரைக்கும் தெரியல. பாருங்கள், ஆதியாகமம் 14:12 சொல்லும், லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய் விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதை எபிரேயனாகி ஒருத்தன் வந்து ஆபிரகாமிடத்தில் வந்து அறிவிக்கிறான், தப்பி ஓடினவன் வந்து. இங்கே தான் ஆபிரகாமுடைய இன்னொரு பக்கம், இன்னொரு முகம் வெளிப்படுகிறது. தன்னுடையவர்களை மீட்க அவனிடம் ஒரு யுத்த சேனை இருக்கிறது என்பது அப்போ தான் தெரிய வருது. அவன் வீட்டிலே பிறந்த கை படிந்தவர்களாகிய ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கான் மனுஷன். பாருங்கள், ஆபிரகாம் ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்காரு. ஒரு ஆர்மி இருக்குது அவர்கிட்ட, ஒரு ஆர்மி இருக்குது. கர்த்தர் நல்லவர். இதிலே ஆவிக்குரிய மறைபொருள்கள் உண்டு. ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டவர்களாகிய நமக்கு ஒரு காரியம் தெரிய வேண்டும். வெறும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டு அப்படியே அமைதியாக அமர்ந்திருப்பவர்கள் அல்ல நாம் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா? ஒரு ஆர்மி நம்மளோடு கூட இருக்க வேண்டும். யுத்த சேனை ஒன்று நம்மோடு கூட இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. தீங்கு நாளிலே எதிர்க்க நம்ம தைரியமாக நிற்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள் தான், தெரிந்து கொள்ள தான். இனத்தையும் ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் சொந்த தேசத்தையும் விட்டு புறப்படும்படி ஆண்டவரால் அழைக்கப்பட்ட நாம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம், மகாத்திரளாய் பெருகிய நாம், நம்மோடு கூட ஒரு யுத்த சேனை ஒன்று இருப்பதை உறுதி செய்தே கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும். இதில் தான் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் தவறி போயிடுறாங்க. இந்த காரியத்தை தான் பிசாசு என்ன பண்ணுறான், அவனுக்கு கெயினாக எடுத்துக்கிறான், சீக்கிரமாக வந்து அட்டாக் பண்ணிடுறான். இந்த காரியத்தில் விழிப்புணர்வு உள்ளவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அங்கே லோத்து சிறைவிட்டு போயிட்டான், லோத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க, அவனுடைய பொருள்களையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இங்கே ஆபிரகாம், அவருடைய இன்னொரு முகம் அங்கே வெளிப்படுகிறது. சாதுவான மனுஷன், கீழ்ப்படுகிற மனுஷன், வம்பு தும்புக்கு போகாத ஆள், தேவையில்லாத பிரச்சனையில் தலையிடாத. ஆனால் யுத்த சேனை ஒன்று வீட்டிலே இருக்கிறது. ஆர்மி ரெடியாக இருக்கு. வீட்டிலே பிறந்து கைப்படிந்தவர்களாகி, அப்படின்னா பழக்குவிக்கப்பட்ட, ட்ரைனிங் பண்ணப்பட்ட, இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம். இந்த தமிழ் வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா இதான், ட்ரைனிங் பண்ணப்பட்ட இந்த காரியங்கள். என்கேஜேவி வேர்ட்ஸனை இங்கிலீஷ், நீங்கள்லாம் ஆங்கில வேதாகமம் படிக்கிற பிள்ளைங்க என்கேஜேவி வேர்ட்ஸன் வச்சுக்கோங்க, பக்கத்தில் வச்சுட்டு அதில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். வேறு எந்த காரியத்தையும் நீங்கள் வைக்க வேண்டாம், அதுதான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதை பக்கத்தில் வச்சுட்டு படிக்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். கை படிந்தவர்களாகிய ஒரு ட்ரைனிங் பண்ணப்பட்ட ஒரு காரியம். அங்கே யுத்த ஆர்மி ஒன்று ரெடியாக இருக்குது. 318 பேர் இருக்கிறாங்க. 318 பேர். அவங்களுக்கு என்ன பண்ணுறான், ஆயுதம் ரெடியாக இருக்குது. உள்ள வம்பு தும்புக்கு போகாத ஒரு ஆள்கிட்ட ஆயுதம் வேணும். சர்வாயுத வர்க்கங்களை குறித்து நமக்கு எபேசியர் கற்றுக் கொடுக்கிறது. அங்கே
இங்கே சர்வாயுத வர்க்கங்களை நம்ம பார்த்தோம். 40 days ப்ரேயரில் சர்வாயுத வர்க்கங்களை குறித்து தான் போச்சு. நமக்கு ப்ரேயர் பூரா நம்மளுக்கு அந்த காரியங்களெல்லாம் போச்சு. அதில் 2-3 டாபிக் நான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். அப்போ சர்வாயுத வர்க்கங்கள் வந்து நம்மளுக்கு அழகாக கற்றுக் கொடுக்கப்பட்ட சர்வாயுத வர்க்கம் நம்மளுக்கு வேணும். இங்கே அமைதியான ஒரு மனிதனிடத்திலே ஆயுதங்கள் இருக்கிறது. 318 பேர் இருக்கிறார்கள். கைவடிந்தவர்களாகிய 318 பேர் இருக்கிறார்கள். ஆயுதம் தரிப்பித்து ஆபிரகாம் ரெடி பண்ணுறான் அவங்கள. அந்த விஷயத்தை கேள்விப்பட்டவன அவன் ஆயுதத்தை ரெடி பண்ணலை. இன்றைக்கி சிலருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒரு பிரச்சனை வரும்போது தேவ சமூகத்துக்கு ஓடி அங்கே நின்று என்ன பண்ணுறது? இல்லை, ரெடியாக இருக்கணும். ஆர்மி தினமும் நமக்கு போராட்டம் உண்டு. தினமும் வான மண்டலங்களில் உள்ள அந்தகார ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு டெய்லி தினம் அதனால தான் தினமும் அதிகாலை ஜெபம், அதனால தான் தினமும் ஜெபம், அதனால தான் அனுதின வேத வாசிப்பு, அதனால தான் அனுதின ஜெபங்கள். ஏதோ ஒரு நாள் அல்ல, ஏதோ ஒரு நேரம் மட்டுமல்ல, ஏதோ துன்பங்கள் வரும்போது மட்டுமல்ல. இங்கே லோத்து பிடிபட்டு போகிறான். பிடிபட்டு போன உடனே அவன் போய் தேடலை, வாங்கப்பா. இல்லை, வீட்டிலேயே பிறந்து கைப்படிந்தவர்களாகிய 318 பேருக்கு ஆயுதம் தரிப்பித்து ஆயுதத்தை தேடி ஓடலை, ஆட்களை தேடி ஓடலை, இந்த காரியங்களை தேடி ஓடலை. கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணிக்கப்பா. இல்லை, ரெடியா. இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆயத்தமாக இருங்க. ஆயத்தம் தேவனுடைய பிள்ளைகளுக்கான குணாதிசயம். ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களிலே தொடுத்தவர்களாக எப்பவுமே நான் ரெடி. பரிசுத்தவான்களுடைய அந்த காரியங்கள் இதுதான். எப்போவுமே ரெடியாக இருக்கணும். எப்போவுமே எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அதனால தான் எப்போவுமே ரெடி. தேவனுடைய பிள்ளைகள் எதற்கும் எந்த சூழ்நிலையிலும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆயத்தம் என்னும் பாதரட்சை. எப்போவுமே நம்மளை சுற்றி ஆவிக்குரிய மண்டலம் க்ளீனாக இருக்கா, ரெடியாக இருக்கா? யுத்தம் ஏந்திய தேவதூதர்கள் அங்கே கரெக்டாக இருக்காங்களா? மிகாவேல் நிற்கிறாரா? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் 2 தேவதூதர்களை கொடுக்கிறார். ஒன்று செய்தியை கொண்டு வந்து கொடுக்கிற அந்த கேப்ரியேலர்கள் என்ற குழுவில் இருக்கிறதான அந்த தேவதூதர்கள், இன்னொன்று மிகாவேலர்கள். நமக்கு பாதுகாப்பு உண்டு. நம்ம ரெடியாக வச்சுருக்கணும். நமக்குரிய தேவதூதர்கள் பிதாவினுடைய சன்னிதானத்தை தரிசிக்கிற அளவுக்கு நம்முடைய காரியங்கள் காணப்படுகிறதா? அனுதினமும் ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறதா? அனுதினமும் நம்ம ஜெயிக்கிறோமா? வானமண்டலத்தின் பொல்லாத போராட்டத்தின் ஆவிகளை ஜெயிக்கிறோமா? அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தில் நிற்கிறோமா? க்ளீன் பண்ணுறோமா? நம்மளுடைய அந்த ஆவிக்குரிய மண்டலத்தை சுத்திகரிக்கிறோமா? ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். இந்த காரியத்திலே தவறும்போது ஒன்றும் செய்யவே முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள கொடுத்துட்டேன்பா, உங்கள் கையில் அதிகாரத்தை கொடுத்துட்டேன். அதுதான் வசனம் சொல்கிறது கொலோசையரில். பிசாசின் சகல கிரியைகளும் சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு, அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்த அந்த அதிகாரத்தை என்ன பண்ணிட்டார்? ஆதாம் கையிலே இழந்த அந்த அதிகாரத்தை, சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்த அதிகாரத்தை அப்படியே எடுத்து நம்ம ரிலீஸ் பண்ணி நம்ம கையில் கொடுக்குறாரு. சர்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு கொடுத்துட்டப்பா, அதிகாரம் கொடுத்துட்டப்பா. மேற்கொள்ளு, நீ தான் செய்யணும் உனக்குரிய காரியத்தை. இன்னைக்கு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்குது, ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவர் பார்த்துக்குவார். அதிகாரத்தை கைகளிலே கொடுத்து விட்டார். ஆயுதம் இருக்குது கையில், பயன்படுத்த தெரியல. எப்படி பயன்படுத்துறது? ஆயுதம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, பயன்படுத்த தெரியலை. அப்போ என்ன அதுக்கு அர்த்தம்? இருப்பு ஆயுதம் மழுங்களாக இருக்க ஒருவன் அதை தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும் என்று நீதிமொழிகள் சொல்கிறது. என்ன செய்யணும்? தினமும் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறதான, துதிக்கிறதான அந்த யுத்த ஆயுதங்களை பழக்குவிக்கணும். நீதி எனும் மார்க்கவசம் கரெக்டாக இருக்கா? ரட்சிப்பின் வஸ்திரம் க்ளீனாக இருக்கா? ஆயத்தம் என்னும் பாதரட்சை போட்டிருக்கனா? தலை சீராக கரெக்டாக இருக்கா? விசுவாசம் கேடகம் கையில் இருக்கா? செக் பண்ணி இங்கே இந்த காரியங்களை நம்ம பார்ப்போம். இந்த 318 பேரை எடுத்துக்கொண்டு ஓடி போய் அத்தனை பேரையும் அந்த களத்திலே ஆபிரகாம் இறங்குகிறான். அவனும் இறங்குகிறான். களம் இறங்குகிறான் ஆபிரகாம். ஏதோ தூரத்தில் நின்று வேடிக்கை பார்க்கிற மனிதன் அல்ல. அமைதியானவன், தேவையில்லாத வம்புக்கு போகாதவன், கீழ்ப்படுகிறவன், கர்த்தருக்கு பயந்தவன். எகிப்தியர் சொல்லும் போது, அன்றைய நாட்களிலே எகிப்தியர்கள் இன்றைக்கு நம்ம பார்ப்பது போலல்ல, அவர்கள் கருப்பினத்தவர்கள் என்று வரலாறு சொல்கிறது. இங்கே எபிரேயனாகி ஆபிரகாம் மனைவியும் அழகுள்ளவர்கள், ராஜகுமாரர்களைப் போல இருப்பவர்கள் இஸ்ரவேலர்கள் என்று வேதம் சொல்லுகிறது, வரலாறு சொல்லுகிறது. கிதியோன் நியாயாதிபதிகளிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவனும் பார்வைக்கு ராஜகுமாரன் போல் இருந்தான். அப்பேற்பட்ட அழகுள்ளவர்கள். எகிப்தியர்கள் கருப்பினத்தவர்கள். இங்கே ஆபிரகாம் சொல்லுகிறான், என்னை நீ சகோதரின்னு சொல்லு. உன்னை அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க, என்னை கொண்டு போடுவாங்க, தேவையில்லாத வம்பு வேண்டாம். ஆனால் அவனிடத்திலே ஒரு யுத்த சேனை இருக்கிறது. எந்த காரியத்துக்கு பயன்படுத்தணும் ஆயுதத்தை? இன்றைக்கு ஒரு கூட்டம் இருக்குது, தேவையில்லாத காரியத்துக்கெல்லாம் ஆயுதத்தை பயன்படுத்துகிற கூட்டம். எதற்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்துறாருன்றதுக்காக அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணிட முடியாதே. எந்த இடத்துல அதிகாரத்தை பிரயோகம் பண்ணணுமோ அந்த இடத்துல பண்ணணும். அந்த அறிவு ஆபிரகாமுக்கு இருந்தது.
ஆபிரகாம் இடத்துல அந்த அறிவு இருந்ததுனால தான் கரெக்டாக அந்த காரியத்தை செய்தார். இந்த நாட்களிலே மிகவும் நமக்கு தேவையான ஒரு காரியம், அந்த 318 பேரை கொண்டு ஒரு பொருள்களையும் விடாமல் எல்லா பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்து மீட்டு அந்த சோதோம் கொமோராவின் ராஜா எதிர்கொண்டு ஓடி வருவான். அங்கே சில சம்பவங்கள் நடக்கிறது. அதை பற்றி விளக்கமாக நம்ம பேசுகிறதுக்கு இப்போ நம்மளுக்கு டைம் இல்லை, நம்மளுக்கு டைம் முடிய போகிறது. அப்போ அந்த இடத்துல ஆபிரகாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ அந்த யுத்தத்தில் வந்த பொருள்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு ராஜா சொல்லும்போது பாதரட்சியோட வார் கூட எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் அங்கே மறுக்கிற காரியங்களை நம்ம பார்க்க முடியும். நீ ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு இந்த யுத்தத்திற்கு வந்த வாலிபர்களுடைய அந்த சாப்பிட்டது போக அந்த சாப்பாட்டுக்குரிய காரியங்கள், மற்றபடி ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு எதுவும் எதிரிகளுடைய அந்த காரியத்திலிருந்து சோதோம் கொமோராவிலிருந்து எதையும் ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆபிரகாம் போனதற்கு நோக்கம் என்ன? என்னுடைய சகோதரனுடைய குமாரன் லோத்து அவனுடைய காரியங்களை மீட்க இன்றைக்கு நாம் தான் நிற்க வேண்டும். திறப்பிலே யுத்த ஆயுதங்களை வைத்திருக்கிற நாம், யுத்த ஆயுதங்கள் பழக்குவிக்கப்படாத யுத்த ஆயுதங்கள் இல்லாத மற்றவர்களுக்காக நாம் திறப்பிலே நிற்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சொந்தங்களுக்காக, நம்மளுடைய குடும்பங்களுக்காக. வசனத்தில் குறைவாக இருக்கிறாங்களா, விசுவாசத்தில் குறைவாக இருக்கிறாங்களா சொல்கிறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். சில சிறைகளுக்குள்ளே இருக்கிறாங்களா, சோதோம் கொமோரா போல காரியங்களுக்குள்ளே இருக்கிறாங்களா, நம்ம ஆபிரகாம் போல நிற்க வேண்டும். யுத்தத்திலே பழகின நாம், அந்த ஆர்மி ரெடியாக வைத்து கொண்டிருக்கிற நாம் அவர்களுக்காக போய் நம்ம நிற்க வேண்டும், உத்தரவாதம் பண்ண வேண்டும். தேவ சமூகத்திலே நம்ம அழுக வேண்டும், கதற வேண்டும். குடும்பத்திலே ஒருத்தர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களா, ஜெபிக்க வேண்டும், கதற வேண்டும். வேறு வழி இல்லை. அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணிட முடியாது. அவங்கக்கிட்ட போய் நின்றுட்டு நீ பிசாசு அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது நம்மளால். எந்த காரியத்தினால் இந்த காரியங்கள் நடக்கிறதோ நம்ம தேவ சமூகத்தில் ஆயுதங்களை பிரயோகிக்கிறவர்களாக நம்ம அங்கே இருக்க வேண்டும். இங்கே லோத்துக்கிட்ட போய் ஆபிரகாம் எதுவும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசலை. மீட்டுக்கொண்டு வந்து அங்கே அவர் விட்டுட்டு போகிறார். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே ஆவிக்குரிய தெளிவை நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்திலே ஒரு சத்தியத்தை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆர்மி நமக்கு கரெக்டாக இருக்கணும். ஆர்மி நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். நம்ம சுற்றி நம்முடைய ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற காரியங்களை நம்ம செக் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆர்மி கரெக்டாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் அப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு இன்னொரு முகம் இருந்தது. ஆபிரகாம் யுத்த வீரனாக செயல்பட்டிருக்கிறான். யுத்த வீரனாக ஆபிரகாம் செயல்பட்டிருக்கிறான். தாவீதினுடைய யுத்தங்கள் பெரிதாக பேசப்படுகிறது. ஆனால் ஆபிரகாமுடைய யுத்தங்கள் பேசப்படவில்லை. ஆதியாகமம் 14 அந்த முதல் யுத்தத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. ஆபிரகாமின் யுத்தமும் கர்த்தரின் சித்தமும். அங்கே கர்த்தரின் சித்தத்தை ஆபிரகாம் செய்தான். மெல்கிசேதேக்கு அப்பமும் ரசமும் கொண்டு வந்து பாருங்க, அவருக்கு தசம பாகத்தை ஆபிரகாம் கொடுக்கிற காரியங்கள், அதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மறைபொருள் இருக்கிற அந்த காரியத்தை வருகிற நாட்களிலே நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் நல்லவர். எல்லாம் அப்படியே ஜபங்களில் நம்ம ஜபம் பண்ணலாம். இந்த வசனங்களை ஒப்பு கொடுத்து அப்படியே நம்ம குடும்பங்களை ஒப்பு கொடுத்து, கிருபையா எங்களை நேசிக்கிறவரே, இந்த மாதத்தில் ஆண்டவரே, இந்த முதலாவது நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாமின் யுத்தமும் அதிலே கர்த்தரின் சித்தமும் ஆண்டவரே நாங்கள் தெரிந்து கொண்டோம். ஆண்டவரே, எங்களிடத்திலே ஒரு யுத்த சேனை உண்டு. எங்களிடத்திலே யுத்த சேனை உண்டு. எங்களுக்கு சில யுத்தங்களும் உண்டு, நல்ல போராட்டங்கள் உண்டு. அதை தான் பவுல் சொல்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று பவுல் சொல்கிறார். போராட்டமான இந்த போராட்டம் எனக்கு உண்டு என்று நீங்கள் அறியணும்னு பவுல் சொல்கிறார். நீங்கள் பார்க்கிற இந்த போராட்டமே அல்லாமல் வேறு போராட்டம் இல்லை. போராட்டம் இருக்குது. பரிசுத்தவான்கள் சொன்ன காரியங்கள். ஆர்மி ரெடியாக வச்சுக்கணும். ஆண்டவரே, நாங்கள் ஆர்மி ரெடியாக வச்சுக்கணும். எங்களுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். எங்களுக்கு இனமானவர்களுக்கு ஆண்டவரை நாங்கள் உத்தரவாதம் பண்ணணும். திறப்பிலை நிற்கணும். சுவரை அடைக்கவும் திறப்பிலை நிற்கவும் ஆண்டவரை உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக நாங்கள் காணப்படணும். இந்த மாதம் முழுவதும் இந்த தெளிவு எங்களுக்கு உண்டாகணும். இந்த மாதம் முழுவதும் வெறும் ஆசீர்வாதங்களை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அல்ல ஆண்டவரே. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாம் தான், ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். பூமியின் வம்சங்களெல்லாம் ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் நாங்கள் யுத்தமும் செய்யணும். யுத்த வீரர்கள் நாங்கள், யுத்த வீராங்கனைகள் நாங்கள். ஆண்டவரை, யுத்தம் செய்ய நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். யுத்தம் செய்ய நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு விரோதமாக, குடும்பங்களுக்கு விரோதமாக, ஆண்டவரை எங்கள் சபைகளுக்கு விரோதமாக, ஆண்டவரை வருகிற எல்லா விதமான கிரைகளையும் அந்தகாரத்தின் ஆவிகளையும், எங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக, வாழ்க்கைக்கு ஆண்டவரை எதிர்கால காரியங்களுக்கு நன்மைகளுக்கு விரோதமாக, ஆரோக்கியங்களுக்கு விரோதமாக எல்லாம் ஒப்புக் கொடுங்க. எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். எந்தெந்த காரியத்தில் நீங்கள் குறைவை பார்க்குறீங்க, எந்தெந்த காரியத்தில் சத்துரு கை வச்சிருக்கலாம், ஆவியானவர் இந்த நேரத்தில் உங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். எந்தெந்த காரியங்களை பிசாசு கை வச்சிருக்க எல்லாம் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, இந்த காரியங்கள் எல்லாம் கிரீச்சைகள் எல்லாம் அந்தகாரத்தின் ஆவிகளையும் வல்லமைகளையும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் முறியடித்து ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எங்களுடைய ஆண்டவரே, ஆர்மி ஆண்டவரே எப்பொழுதும் ரெடியா ஆண்டவரே, ஆயத்தம் என்னும் பாதரட்சி எங்கள் கால்களிலே தொடுத்தவர்களாய் ஆண்டவரே, சர்வாயுத வர்க்கத்தை ஏந்தி கொண்டு நாங்கள் இந்த மாதம் முழுவதும் ஜெயம் பெற்ற ஒரு ஓட்ட, ஜெயமற்ற வாழ்க்கை வாழ ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுத்து தாழ்த்துகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கிருபையின் கரத்தினால் மூடிக்கொள்ளும். இந்த மாதம் முழுவதும் இந்த தெளிவு எங்களுக்கு உண்டாக ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பி ஆண்டவரே பாதுகாத்து வழி நடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சகல துதிகன மகிமையெல்லாம் நமக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.